எல்லாருக்குமே நம்மள பிடிச்சி போச்சுன்னு வைங்களேன், அப்புறம் லைஃப் போர் அடிச்சிடாது. கொஞ்சம் பேருக்காவது நம்மள பிடிக்காம இருந்தாதான் லைஃப் ஒரு மாதிரி ஜாலியா இருக்கும், இன்ட்ரெஸ்ட். அதுக்குள்ள அவனை முடிக்கணும், அவ்வளவுதான். எங்க இருக்க நீ உனக்காக தானே வெயிட்டிங்க. விசாகத்துல நான் பாத்துக்கிறேன். வணக்கம் நண்பர்களே, மீண்டும் விஜேஸ் தாட் சேனல் வரவேற்கிறேன். இன்று நான் பேசப் போகும் படம் திராசூரன். இந்த படம் சியான் விக்ரம் நடித்து ஒரு பெரிய ஹிட் ஆகஸ்ட் உள்ளது. இந்த படம் எப்படி இருக்கிறது என்று பார்க்கலாம். சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீர்கள். வீரா திராசூரன் அருண்குமார் இயக்கிய ஒரு ஆக்ஷன் த்ரில்லர் படம். இந்த படத்தில் சியான் விக்ரம் கதையின் முக்கிய பாத்திரமான காளி ஒரு கரையான நகரான மதுரையில் வாழ்க்கையை தொடரும் மனிதர். ஆனால் அவரது பழைய பின்புலத்துக்குள் திரும்பி அவர் தனது குடும்பத்தை காப்பாற்ற என்ன செய்வார் என்பதுதான் இந்த படத்தின் கதை. இந்த படம் ஆரம்பத்தில் பலவிதமான திரைப்புகைப்படங்களையும் கதையையும் சுவாரஸ்யமாக வைத்து பொட்டுகிறது. காளி தன் பழைய உலகம் விட்டு விலகியிருந்தாலும் அவர் மீண்டும் அந்த உலகில் மாட்டிக்கொள்கிறார். அவரது முன்னாள் மாஸ்டரின் மகன் ஒரு போலீசாரின் ரகசிய வெடிகேடு ஆவதால் காளி தன் குடும்பத்தை காப்பாற்ற போராடுகிறார். இப்போது நாம் சியான் விக்ரம் பற்றி பேசுவோம். இந்த படத்தில் அவர் காளி பாத்திரத்தில் முழுமையாக மெருகானார். அவரது நடிப்பு அசத்தலானது. ஆக்ஷன் காட்சிகள் மற்றும் குடும்பத்துடன் உள்ள உணர்ச்சிபூர்வமான காட்சிகளிலே அவர் வெளிப்படுத்திய உணர்ச்சிகள் நிச்சயமாக அசாதாரணம். மற்ற நடிப்பாளர்களான சூரி மற்றும் கார்த்திக் ஆவார்கள். அவர்களின் சாதாரண மற்றும் நெருக்கமான நடிப்புகள் கதைக்கு முக்கியத்துவம் தருகின்றன. இயக்குனர் அருண்குமார் படத்தை சிறப்பாக இயக்கியுள்ளார். கதையின் முழுமையான தீவிரத்தை கையாள்வதில் அவர் மிகவும் நல்ல பணி செய்துள்ளார். படத்தின் கதை நன்கு கட்டமைக்கப்பட்டிருக்கிறது. முதல் பாதி மிகவும் சுவாரஸ்யமாக இருக்கும். ஆனால் கடைசியில் கதையில் சில சாதாரணமான திருப்பங்கள் வரும். இம்மான் இசை மிகவும் ஒத்துக்கொள்ளக்கூடியது. படத்தின் மண்டல காட்சிகளுக்கு இசை மிகுந்த செல்வாக்கை ஏற்படுத்துகிறது. அது படத்தை வேறொன்றொரு ரீதியில் கொண்டு செல்கிறது. நிறைவாக ஆக்ஷன் காட்சிகள் பேச வேண்டும். இந்த படத்தில் விக்ரம் பல திடமான போராட்டங்களையும் மிகப்பெரிய போர்களையும் அளிக்கிறார். அந்த காட்சிகள் மிகவும் உணர்ச்சிபூர்வமாகவும் உண்மையானவை என்றும் தோன்றுகின்றன. ஒரு மிக மிக சுவாரஸ்யமான ஆக்ஷன் த்ரில்லர் படம். சியான் விக்ரம் மிகவும் அசத்தலாக நடித்து இந்த படம் நிச்சயமாக சினிமா ரசிகர்களுக்கு பிடிக்கப் போகும். சில இடங்களில் படத்தின் கடைசியில் சில பழைய முறைகள் வந்தாலும் கதையின் உணர்ச்சி மற்றும் பங்களிப்பு சிறப்பாக உள்ளது. எனவே நான் 3/5 மதிப்பை தருகிறேன். இது ஒரு நேர்த்தியான மற்றும் எளிமையான ஆக்ஷன் படம். நண்பர்களே, நீங்கள் இந்த படத்தை பார்த்தீர்களா? உங்கள் கருத்தை கீழே கூறுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக், ஷேர் மற்றும் சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீர்கள். உங்கள் கருத்துக்களை நான் உற்சாகமாக எதிர்பார்க்கிறேன். அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.